Two moving coil galvanometers M1 and M2 have the following particulars. Rn is equal to 10 ohm, Nn is equal to 30, A1 is equal to 3.6 into 10 power minus 3 meter square, B1 is equal to 0.25 Tesla. Then R2 is equal to 14 ohm, N2 is equal to 42, A2 is equal to 1.8 into 10 power minus 3 meter square, B2 is equal to 0.5 Tesla. The spring constants are identical for both the springs. Determine the ratio of current sensitivity, voltage sensitivity of M2 and M1. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, M1 அண்ட் M2. 2 பேத்துக்குள்ளேயும் ஏபி என்ஆர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2 ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 2 சேமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதோட கரண்ட் சென்சிட்டிவிட்டி ரேஷியோவும் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னு எடுத்துட்டோன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து NIABயை பொறுத்து தான் இருக்கும். தர்ஃபோர் ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஃபார் கேல்வனோமீட்டர் NIAB இஸ் ஈக்குவல் டு K ஆல்ஃபா. ஸோ இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டின்னா என்ன, ஆல்ஃபா பை ஐ. தர்ஃபோர் இந்த ஃபார்முலாலேருந்து நான் ஆல்ஃபா பை ஐ எழுதினேன் அப்படின்னா NBA பை கேன்னு வரும். இப்போ நான் 2 இது இருக்குது, M2 இருக்குது, M1 இருக்குது. ஸோ கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் M2 பை கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் M1 எழுதுகிறேன். அப்போது N2 B2 A2 பை K டிவைடட் பை N1 B1 A1 பை K. ஏன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K வந்து ரெண்டுத்துக்கும் சேம் கொடுத்ததுனால அதில் நீங்கள் K1 K2 போட வேண்டாம். Therefore N2 B2 A2 by N1 B1 A1 வரும். சப்ஸ்டியூஷன் தான். ஸோ N2க்கு 42, B2க்கு 0.5 இன்ட்டு A2க்கு வந்து 1.8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பை N1க்கு 30 இன்ட்டு B1க்கு 0.25 இன்ட்டு A1க்கு இன்ட்டு 3.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கேன்சல் பண்ணுறேன் இங்கே. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1.4 வரும். இது வந்து எல்லாமே கேன்சல் ஆகிறதுனால யூனிட் கிடையாது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. இப்போது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கு ஃபார்முலா என்ன, கரண்ட் சென்சிட்டிவ் ஃபார்முலா வந்து ஆல்ஃபா பை ஐ. அப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கு வந்து ஆல்ஃபா பை வி. ஸோ ஆல்ஃபா பை வின்னா என்ன, ஆல்ஃபா பை விக்கு பதிலாக அக்கார்டிங் டு ஓம்ஸில் ஐஆர் போடலாம். தர்ஃபோர் ஆல்ஃபா பை ஐஆர். ஆல்ஃபா பை ஐக்கு NBA பை கேன்னு தெரியும். அப்போ ஆல்ஃபா பை ஐஆருக்கு NBA பை கேஆர். ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் M2 பை வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் M1 எப்படி எழுதலாம், அதே தான் அங்கே எழுதின மாதிரி தான், ஒரு R மட்டும் கூட வரும். இப்போ N2 B2 A2 பை KR2 டிவைடட் பை N1 B1 A1 டிவைடட் பை KR1. இப்போது KK ரெண்டும், அதாவது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சேம், அதனால் கேயும் போயிடும். ஸோ ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், N2 B2 A2 பை K டிவைடட் பை N1 B1 A1 பை Kயை கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் என்னது, கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் M2 பை கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் M1. அப்போ அதோடைய வேல்யூ 1.4ன்னு எனக்கு தெரியும். தர்ஃபோர் 1.4 இன்ட்டு R1 வந்து மேலே போயிடும், R2 வந்து கீழே வந்துடும். தர்ஃபோர் R1 பை R2ன்னு வரும். எனக்கு 10, R2க்கு 14 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன, 1. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் வந்து 2 ஃபார்முலா தான், NIAB இஸ் ஈக்குவல் டு K ஆல்ஃபா, V இஸ் ஈக்குவல் டு IR. இந்த 2 ஃபார்முலா வச்சு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். அவங்க அப்படியே எல்லாமே கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.